டெலிவரிக்கு முன்னாடி வயிற்றில் இருக்கிறது பையனா பொண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பெரியவங்க வந்து ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு கெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் என்னோட கேர்ள் பேபிக்கு இருந்த ஒரு சில சிம்டம்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். வயிறு வந்து எனக்கு சின்னதாக தான் இருந்துச்சு. அந்த லீனியர் லைக்ரா லைன் சொல்லுவாங்கள்ல, வயிற்றில் வர்ற கோடு, அது வந்து எனக்கு செஸ்ட் வரை இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வாமிட்டிங் வந்து எனக்கு சுத்தமாகவே இல்லை. மார்னிங் சிக்னஸும் வந்து எனக்கு சுத்தமாகவே இல்லை. ஃபேஸ் வந்து எனக்கு ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. எனக்கு பொதுவாகவே ஆயில் ஃபேஸு, ஆனால் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயத்தில் வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ளசண்ட்டாக வந்து எனக்கு ஆன்டீரியர் தான் இருந்துச்சுங்க. அப்புறம் மெயினாக சொல்கிறது வந்து ஹார்ட் பீட்டு. எனக்கு ஹார்ட் பீட் வந்து 145 தான் இருந்துச்சு. கிரேவிங்ஸ் வந்து எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாதம் வரைக்கும் வந்து எனக்கு காரம் அதிகமாக சாப்பிடணும் போல் தோணுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்வீட் சாப்பிட்ணும் மாதிரி மாறிச்சு. அது எது வீட்டில் இல்லாமல் இருக்குதோ அதை வந்து சாப்பிட்ணுங்க மாதிரி இருந்து. நாங்கள் நினச்சது ஒன்று தாங்க, பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹெல்த்தியாக எங்கள் கைக்கு வரணும்னு நினச்சோம். அதே மாதிரி நல்லபடியாக பாப்பா வந்துட்டா. அவ்வளோ.